சூரியனார் கோயில் இருக்கு. சூரியனார் கோயில் சூரியனுக்குனே உரிய கோயில். ஓ ஓகே. சூரியனார் கோயில் எல்லா கோயிலுமே நீங்க சொன்ன சூரியன் சந்திரன் இடா பிங்களாங்க. இடான்றது சந்திரநாடி, பிங்களான்றது சூரிய நாடி. நம்ம உடம்புலயே இருக்கு சூரியன் சந்திரன். கடவுளுக்கே நாங்க நியாசம் பண்ணும்போது, நியாசம்னா டு பிளேஸ், அதாவது நியஸ்னா வைத்தல்னு பேரு. அந்த விக்கிரகமா இருக்கும். விக்கிரகத்துக்கு ஒரு சைத்தன்யம். போனா இருக்கு, போன்ல என்ன இருக்கு, நீங்க அந்த சிம் கார்ட்னா ஃபிட் பண்ணிட்டு அப்புறம் அந்த ஆப்ஸ்னா டவுன்லோட் பண்ணா யூ ஆர் ஏபிள் டு கம்யூனிகேட். அது மாதிரி அங்க விக்கிரகமா கல்லா இருக்குன்னு சொல்றான். முதல்ல கருங்கல் சிற்பிக்கிட்டே இருந்து வரும்போது அவர் கருங்கல்ல ஒரு திருமேனி பண்ணிடுறார். அப்ப அதுக்கு பண்ண அந்த சைத்தன்யம். அப்ப சூரியனார் கோவில சூரியனாவே இருக்காரு. சுத்தி எல்லா நவகிரகங்களும் மற்ற 8 கிரகங்கள் இருக்கும். ரொம்ப அற்புதமா இருக்கும் சூரியனார் கோவில். எல்லா ஆலயங்களிலுமே பொதுவா சூரியன் சந்திரன் இருக்குங்க ஐயா. நவகிரகங்கள் தனியா இருந்தாலும் பழமையான சிவாலயங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சூரியன் இருக்கும், ஒரு பக்கம் சந்திரன் இருக்கும். இடா பிங்களா. இது சந்திரன், இது சூரியன். வலது சூரியன், இடது சந்திரன். அப்ப எல்லா சிவாலயங்களுமே சூரியனுக்கு பிரதானம். பூஜையே சூரியன்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. நீங்க கும்பாபிஷேகங்கள்ல அந்த யாகசரணை போட்டிருப்பாங்களங்க ஐயா. முதல்ல பூஜை ஆரம்பிக்கிறது சூரியனுக்கு தான், சிவசூரியனுக்கு. சந்திரனுக்கு பண்ணும்பொழுது இதுக்கு பண்ணுவாங்க. அந்த கலசங்கள் தனியா அது இருக்கும். அங்கதான் அந்த ரக்ஷாபந்தனம்னு அந்த காப்பு கட்டிக்கிறது சந்திரன். இவங்க தான் கர்ம சாட்சிங்க. சூரியன் சந்திரன் தான் கர்ம சாட்சின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாருங்க, எல்லா பிறவிகளையும் நம்ம பார்க்கக்கூடியது இவா 2 பேர். நான் 100 வருஷம் முன்னாடி ஏதோ பிறந்திருக்கேன், அப்பயும் என்ன சூரியன் பார்த்திருக்காரு. சூரியன் சந்திரன் தான் எப்பயுமே சாட்சியா இருக்கு உங்களுக்கு. சூரியன் கிட்ட இருந்து சந்திரன் அவருடைய காந்தியை வாங்கிட்டு 2 பேருமே நமக்கு ஒருத்தர் இந்த வெக்க கொடுக்கிறார். அந்த எனர்ஜி நைட் ஆனா நமக்கு அந்த குளிர்ச்சி தேவைப்படுறதுனால அதே எனர்ஜி சூரியனுடைய சக்தியை தான் சந்திரன் மூலியமா வருது. அதான் சிவபெருமானுடைய 2 கண்கள், நடுவுல இருக்கிறது அக்னி, 3வது கண்ணன்னு சொல்றது. சூரிய வழிபாடு முக்கியம். ஆரோக்கியம் இப்ப எல்லாமே நிறைய தேவை. நீங்க இப்ப எல்லாமே இந்த விட்டமின் டிஃபிஷியன்சினா உடனே நீங்க சூரியன் வெளிச்சப்பட்டு நடங்கோ அப்படின்ற. அந்த காலத்துல நம்ம ரெகுலரா பண்ணியிருந்ததை இப்ப டாக்டருடைய பிரிஸ்கிரிப்ஷனோட பண்றோம் நம்ம. அவ்வளவு. இந்த வழிபாடுகள் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும், மனசுல ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அப்ப அது இருந்தா நமக்கு எல்லாமே செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கும். எளிமையான வழிபாடுகள்ங்க ஐயா. இதெல்லாம் எளிமையானது, நம்ம வீட்லயே செய்து கொள்ளக்கூடியது. இருக்க இலை கிடைக்கலாம், எது கிடைக்குதோ அதை வச்சு பண்ணிக்கலாம். இலை கிடைக்கல, வெளிநாட்டுல இருக்காவா, எங்க போய் தேடி போவா, அது மாதிரி இருக்கிறவா அதுல இந்த பொருள்ல வேற எது கிடைக்குதுன்னு சூரியன் நினைச்சுட்டு ஸ்நானம் பண்ண வேண்டியது. இதுவும் கிடைக்கல அவளுக்கு, அந்த பார்த்தோன்னா கோமயம் கிடைக்கல, பசுஞ்சாணம் கிடைக்கலன்னா விபூதி இருக்கு பாருங்க, அது அதுல இருந்து வர்றது. உங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்றேன். கிடைக்காத இடத்தில் அருகம்பில் கிடைக்கும். அதுல எது கிடைக்குதோ அரிசி, கடைசி பட்சம் அரிசி கிடைக்கும். கொஞ்சோண்டு அரிசி வச்சு ஸ்நானம் பண்ணுவேன்.